ஞான குருவாகிய பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் நமக்கு பல வாழ்க்கை தத்துவங்களை சொல்லிச் சென்றவர். இன்று அவர் நம்முடன் இல்லை என்றாலும் அவரின் அருளாசி என்றும் நம்முடன் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. பணத்தை பற்றி பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார் என்றாலும் என் மனதை தொட்ட சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறை நம்பிக்கையை விட்டு விலகி பிறர் பணத்தை அபகரித்து ஏழைக்கு கூட இறங்காமல் சுயநலமாக சம்பாதித்து சேர்த்து வைக்கும் பலரை பார்த்திருப்பீர்கள். வரவுக்கு மிஞ்சிய செலவு செய்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள். பண இச்சையினால் பிறர் சம்பாத்தியத்தை அபகரித்து வாழ்வார்கள். கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை, பணத்தால் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்றெல்லாம் தத்துவம் பேசுவார்கள். ஆம், பணம் மிக மிக முக்கியம். பணத்தின் மேல் உங்கள் மனதை ஆசை என்ற வடிவில் வைத்து விடாதீர்கள் என்பதுதான் என் கருத்து. ஆசை என்பது தீமைக்கு அடித்தடம். பணத்திற்கு கொடுக்கும் மரியாதையை நாம் உணர்வுக்கு கொடுப்பதில்லை. பணம் தர்மத்தின் கண்களை மறைத்து விடுகிறது. பல நேரங்களில் மன அழுத்தத்தை அதிகரித்து மரணத்தின் விளிம்பில் கூட கொண்டு போய் நிறுத்தி விடுகிறது. பணம் நம் தேவைக்கு அவசியம் என்றாலும் எல்லாம் பணம்தான், எதையும் பணத்தால் சாதித்து விட முடியும் என நினைப்பது முட்டாள்தனம். பணத்தை சம்பாதிக்க வேண்டும். முடிந்தவரை முயற்சி செய்து உங்கள் திறமைகளை முறையாக வெளிப்படுத்தி பணத்தை சம்பாதிக்க வேண்டும். அதன் மேல் ஆசையோ பேராசையோ வேண்டாம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையும் நெருங்கிய உறவுகளும் அதனால் பாதிப்படையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னும் வேண்டும், இன்னும் கொஞ்சம் இருந்தால் நான் இந்த பூமியை விட்டு சென்றாலும் என் பிள்ளைகளுக்கு தேவைப்படும். அவன் சொத்திலிருந்து கொஞ்சம் கிடைத்தால் நன்றாகத்தான் இருக்கும், இவன் சொத்து கிடைத்தாலும் நன்றாகத்தான் இருக்கும் என்று அங்கலாய்த்துக் கொண்டு அலையாதீர்கள். பேராசை உங்கள் வாழ்க்கையை அழிப்பது உறுதி. இருப்பதில் திருப்தி காண கற்றுக்கொள்ளுங்கள். சீக்கிரமாக பணக்காரனாக வேண்டுமென குறுக்கு வழியை தெரிந்து கொள்ளாதீர்கள். சோதனை எனும் வலையில் சிக்கி தவித்து விடுவீர்கள். இறைவனை விட்டு விலகி விடாதீர்கள். பண ஆசை மற்றவர்களிடமிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை தூண்டும். உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அது தடுத்து நிறுத்தும். அளவுக்கு அதிகமான ஆசை உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு செல்லும். இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். இறை சிந்தையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பணம் தேவை, பேராசை வேண்டாம். பகலிலே பணத்தை பற்றிய கனவு, இரவிலே தூக்கம் வரவில்லை. நேரம் கிடைக்கும் போது புண்ணியம் தேடி கோவிலுக்கு செல்கிறான். நீதி இல்லாத மனதில் எப்படி நிம்மதி இருக்கும்? நான் தான் எல்லாரையும் விட பெரியவனாக இருக்க வேண்டும் என்ற அகம்பாவம். ஓடி ஓடி உடைத்து போராடி இறுதியில் ஓய்ந்து போய் படுக்கையில் படுத்து விடுகிறான். இதுதான் பேராசை கொள்ளும் உங்கள் வாழ்க்கையின் முடிவு. பண ஆசை உறவுகள் மேலிருக்கும் பாசத்தை குறைத்துவிடும். கடவுள் மேலிருக்கும் பக்தியை கெடுத்துவிடும். நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உங்களை யதார்த்தவாதியாக மாற்றும். தாங்காத ஆசை அதீத பிரச்சனைகளை கொண்டு வரும். பணத்தை பற்றியே யோசித்து பணவாதியாக மாறி ஆனந்தத்தை இழந்து ஏழையை ஏளனமாக பார்த்து கஞ்சத்தில் உங்களை துவைத்து அனுபவிக்க மறந்து அப்படியே வாழாமல் வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பணத்திற்கு முதலிடம் கொடுத்து வாழ்க்கையை இரண்டாம் இடத்தில் தள்ளி வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் இருக்கும் வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது. பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து ஓடும் போது பல நல்ல உறவுகளையும் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் இழந்து நிற்கிறீர்கள். இன்று உங்களிடம் இருக்கும் பணம் நாளை அவர்களிடம் அதை விட அதிகமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் அன்று இழந்த உறவுகளை சரிகட்ட முடியாது. அது உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைப்பதற்கு சமம். இதைத்தான் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் சொல்லும் போது, எத்தனை கோடி வைத்திருந்தாலும் இந்த பூமியை விட்டு செல்லும் போது உன்னுடன் ஒரு பிடி மண் கூட எடுத்துக்கொண்டு போக முடியாது. இறைவன் செய்த பஞ்சபூதங்களை விட்டுவிடுங்கள், சாதாரண இந்த உடலை கூட கொண்டு போக முடியாது. ஆசையினால் பணம் சேர்த்து அழிவை நோக்கி பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சம்பாதித்ததில் சிறிதடவை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் உண்மையான அன்பு கொண்டவன் என்ற மாபெரும் தத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்தான் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள். நன்றி.